எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட் அரை கப் பால் ஊற்றிக்கலாம். 5 டீஸ்பூன் மில்க் பவுடர், 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் சுகரை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆன உடனே இப்போ இதில் அந்த பேஸ்ட் ஊற்றுறோம். 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். பால் நல்லா திக்கார வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் 2 டீஸ்பூன் பாதாம் போடுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டம்ளர்ல திக்கான பாலை ஊற்றிடலாம். இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிடலாம். இதில் ஃப்ரீசரில் 6 to 8 hours வச்சிடலாம். குல்ஃபி நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். குல்ஃபி நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். குல்ஃபி செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.